பாரத் எக்ஸாம் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்படும் நாடு எது? நல்லா கவனிச்சுக்கோங்க. பழங்காலத்தில் சேரன் தீவு என்ற அழைக்கப்படும் நாடு எது? அதில் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் வந்து நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாங்கன்னு தெரியும். அதில் சேரன் தீவு அப்படின்ற அழைக்கப்படுற நாடு எது அப்படின்னா இலங்கை. விடை வந்து இலங்கை. செகண்ட் கொஸ்டின், ஜனநாயகம் என்ற அரசியல் தத்துவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜனநாயகம் என்ற அரசியல் தத்துவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அது ஆபிரகாம் லிங்கன். ஜனநாயகம் என்ற அரசியல் தத்துவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் ஆபிரகாம் லிங்கன். அடுத்த கொஸ்டின், அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது? அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது? விடை வந்து ஆப்பிரிக்கா. அதிகமான கண்டங்களை கொண்ட நாடு வந்து ஆப்பிரிக்கா. அடுத்து, ஒரு தலைமுறை சுமார் எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? ஒரு தலைமுறை சுமார் எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? நம்ம ஒரு தலைமுறை அப்படின்னா 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் அப்படி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் ஆக்சுவலாக ஒரு தலைமுறை என்பது 33 ஆண்டுகளை தான் குறிக்கும். ஒரு தலைமுறை என்பது 33 ஆண்டுகளை குறிக்கும். அடுத்த கொஸ்டின், பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது? பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது? பாம்பு வந்து அதோடைய நாக்கு மூலமாக தான் வாசனையை வந்து உணரும். பாம்பு நாக்கு மூலம் வாசனையை உணர்கிறது. அடுத்த கொஸ்டின், சூரியனை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பிராணி எது? சூரியனை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பிராணி எது? சூரியனை நேருக்கு நேராக எது பார்க்கும்? பறவைகள்லேயே வந்து அதிகமாக உயரமாக பறக்கக்கூடிய ஒரே பறவை வந்து கழுகு. ஸோ கழுகால் மட்டும்தான் சூரியனை வந்து நேருக்கு நேராக பார்க்க முடியும். இப்போ சூரியனை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பிராணி வந்து கழுகு. வாடகை கார்கள், அதாவது டாக்ஸி, வாடகை கார்னா டாக்ஸி அதிகமுள்ள நகரம். வாடகை கார்கள் அதிகமுள்ள நகரம் வந்து மெக்சிகோ. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா பிங்கள வெங்கையா. அவர் பேர் என்னது? பிங்கள வெங்கையா. அடுத்த கொஸ்டின், பரிணாம கோட்பாட்டின் தந்தை யார்? பரிணாம கோட்பாட்டின் தந்தை வந்து சார்லஸ் டார்வின். பரிணாம கோட்பாட்டின் தந்தை சார்லஸ் டார்வின். வயிற்றில் பல் இருக்கும் உயிரினம் எது? வயிற்றில் பல் இருக்கும் உயிரினம் நண்டு. வயிற்றில் பல் இருக்கும் உயிரினம் எதுனா நண்டு. இது வந்து ஒரு படத்தில் கூட விஷால் சார் வந்து சொல்லுவார், வயிற்றில் வந்து பல் நண்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா ஜிகே கொஸ்டின் சொல்கிறப்ப இந்த இது சொல்லுவார், வயிற்றில் பல் இருக்கும் உயிரினம் வந்து நண்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், நீரை அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது? நீரை அருந்தாத நீர்வாழ் உயிரினம் டால்ஃபின். அது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் அதை என்ன பண்ணாதான் தண்ணி குடிக்காதான். அதான் நீரை அருந்தாத நீர்வாழ் உயிரினம் டால்ஃபின். அடுத்த கொஸ்டின், உலகில் அதிக விஷத்தன்மை கூடிய மீனினம் எது? உலகில் அதிக விஷத்தன்மை வாய்ந்த மீனினம் வந்து ஸ்டார்ஃபிஷ். அதிக விஷத்தன்மை வாய்ந்த மீன் இனம் வந்து ஸ்டார்ஃபிஷ். தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது? தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் வந்து இறால். தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் இறால். மீன்கள் இல்லாத ஆறு. மீன்கள் இல்லாத ஆறு வந்து ஜோர்டான் ஆறு. மீன்கள் இல்லாத ஆறு வந்து என்னது? ஜோர்டான் ஆறு. பின்வரும் உயிரினங்களில் கண்கள் இல்லாத உயிரினம் எது? பின்வரும் உயிரினங்களில் எதுக்கு கண்கள் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், வௌவால், மண்புழு, தேனி, எறும்பு எல்லாமே நான் பார்த்தோன்னே கண்டுபிடிப்பேன். ஏன்னா வௌவாலுக்கும் பெரிய கண் இருக்கும், தேனிக்கும் கண் இருக்கும், எறும்புக்கும் கண் இருக்கும். ஆனால் மண்புழுக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆக்சுவலாக மண்புழுக்கு வந்து கண் இல்லை. ஸோ நம்ம வந்து நார்மலாக பார்க்குறத வச்சு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். மண்புழு தான் ஆன்சர். அப்போ பின்வரும் உயிரினங்களில் கண்கள் இல்லாத உயிரினம் எதுனா மண்புழு. அடுத்த கொஸ்டின், மனிதன் சிரிப்பதனை போன்று குரல் எழுப்பும் பறவை எது? மனிதன் சிரிப்பதனை போன்று குரல் எழுப்பும் பறவை எதுனா குக்குபரா. மனிதன் சிரிப்பதனை போன்று குரல் எழுப்பும் பறவை வந்து குக்குபரா. பின் வருவனவற்றுள் பற்களே இல்லாத பாலூட்டி இனம் எது? பற்களே இல்லாத பாலூட்டி இனம். இப்போ எறும்புத்திணி, சிம்பன்சி, கடற்பசு, தேவாங்கு. இதில் பல்லே இல்லாத பாலூட்டி இனம் எதுனா எறும்புத்திணி. இதுக்கு என்ன கிடையாதான்? பல்லு வந்து கிடையாது. பற்களே இல்லாத பாலூட்டி இனம் வந்து எறும்புத்திணி. அடுத்த கொஸ்டின்,
தனது உடம்பினை விட நீளம் அதிகமாக கூடிய, அதாவது தன்னை உடம்பினை விட அதிக நீளமுடைய நாக்கை கொண்ட விலங்கு எது? உடம்பை விட அதுக்கு நாக்கு தான் நீளமாக இருக்குமா? அப்படிப்பட்ட உயிரினம் எதுனா பச்சோந்தி. நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. தனது உடலினை விட நீளம் அதிகமாக இருக்கக்கூடிய நாக்கை கொண்ட விலங்கு வந்து பச்சோந்தி. ஆப்பிரிக்க கண்டத்தில் மட்டும் பரவலாக வாழும் விலங்கு எது? ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும்தான் இது அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட விலங்கு எதுனா வரிக்குதிரை. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய விலங்கு வந்து வரிக்குதிரை. 2 இறப்பைகளை கொண்ட பிராணி எது? 2 இறப்பைகளை கொண்ட பிராணி வந்து தேனீ. 2 ஸ்டொமக் இருக்கும் அதுக்கு ஆக்சுவலாக. அப்போ 2 இறப்பைகளை கொண்ட பிராணி வந்து தேனீ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 3வது பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இது வந்து பானிபட் போர் வந்து 3 தான் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். செகண்ட் வந்து அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்கும். தேர்டு வந்து அவுரங்கசீப்க்கும் ஒரு மன்னருக்கும் நடக்கும். அப்போ அந்த 3வது அவுரங்கசீப்க்கு நடக்குதுல, அந்த 3வது பானிபட் போர் தான் எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. 3வது பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1761. அடுத்த கொஸ்டின். செந்தமிழ் நாடெனும் போதினிலே, அதான் பாடலின் ஆசிரியர். செந்தமிழ் நாடெனும் போதினிலே அப்படின்ற பாடலோட ஆசிரியர் வந்து பாரதியார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே அப்படின்ற பாடலோட ஆசிரியர் யாருன்னா பாரதியார். கட்டிடங்களுக்கு வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுத்துவது, அதாவது சுண்ணாம்பில் என்ன இருக்குது? கட்டிடங்கள் வெள்ளை அடிக்க சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவோம்ல, அதில் என்ன இருக்குன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கட்டிடங்களுக்கு வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுத்துவது கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து, முன்கழுத்து கழலை நோயை குணப்படுத்த உதவும் ஐசோடோப்பு எது? முன்கழுத்து கழலை நோயை குணப்படுத்த உதவும் ஐசோடோப்பு மேற்கண்ட அனைத்தும், அதாவது நாப்தலின், அயோடின், கற்பூரம். இது 3மே வந்து முன்கழுத்து கழலையை குணப்படுத்த உதவும் ஐசோடோப்பு. அடுத்த கொஸ்டின். சிப்பியில் முத்து உருவாக்க சுமார் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சிப்பியில் ஒரு முத்து உருவாக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னா 15 வருடங்களா 15 ஆண்டுகள் வந்து ஆகும். ஒரு சிப்பியில் முத்து உருவாக 15 இயர்ஸ் ஆகும். புதியதோர் உலகம் செய்வோம் என பாடி முழங்கியவர். புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற பாடி முழங்கியவர் வந்து பாரதிதாசன். புதியதோர் உலகு செய்வோம் பாரதிதாசன். நம் உடம்பிலேயே மிகவும் கடினமான பகுதி எது? நமது உடம்பிலேயே மிகவும் கடினமான பகுதி பற்களில் இருக்க எனாமல். பற்களில் இருக்க எனாமல் அதான் வந்து ரொம்ப கடினமானது. எக்ஸ் கதிர்களின் மின்னூட்டம். எக்ஸ் கதிர்களோட மின்னூட்டம் வந்து ஓரலகு எதிர் மின்னூட்டம். எக்ஸ் கதிர்களின் மின்னூட்டம் ஓரலகு எதிர் மின்னூட்டம். அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் அதிக நூலகங்களை கொண்ட மாநிலம் எது? இந்தியாவிலேயே அதிகமாக லைப்ரரி இருக்கக்கூடிய மாநிலம் வந்து கேரளா. ஆக்சுவலாக கேரளாலாம் படிப்பறிவிலையுமே வந்து முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் நூலகங்களும் அதிகமாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு என தொடங்கும் பாடலை இயற்றியவர் கவிமணி. இது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு, அந்த பாடலை எழுதியவர் யாருன்னா கவிமணி. ஓகேவா? அடுத்து, சிங்கப்பூரின் பழைய பெயர். சிங்கப்பூரின் பழைய பெயர் வந்து டெமாசெக். சிங்கப்பூரின் பழைய பெயர் என்னதுன்னா டெமாசெக். மானின் விடுதலை அப்படின்ற கதைப்பாடலின் ஆசிரியர். மானின் விடுதலை அப்படின்ற ஒரு கதைப்பாடல், அதோட ஆசிரியர் யாருன்னா அளவள்ளியப்பா. அளவள்ளியப்பா. மனிதனின் உமிழ்நீர் pH மதிப்பு. மனிதனுடைய உமிழ்நீரோட pH மதிப்பு வந்து 6.5 to 7.5, அதாவது 6.5 முதல் 7.5. அடுத்து, ரெனின் என்ற என்சைம் டேஸ் மீது வினைபுரிகிறது. ரெனின் அப்படின்ற என்சைம் டேஸ் மீது வினைபுரிகிறது அப்படின்னா ஹாசினோஜன். அடுத்த கொஸ்டின். வானவில்லில் 7 வண்ணங்கள் உள்ளன அப்படின்றத கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஐசக் நியூட்டன். வானவில்ல 7 வண்ணங்கள் உள்ளன அப்படின்றத கண்டுபிடித்தவர் ஐசக் நியூட்டன். மாற்றானுக்கு இனம் கொடேல் போன்ற புதுமொழிகள் மாணவர்களுக்கு உணர்த்துவது. மாற்றானுக்கு இனம் கொடேல் அப்படின்றது போன்ற முதுமொழினா பழமையான மொழிகள் மாணவர்களுக்கு உணர்த்துவது நன்னெறி. மாற்றானுக்கு இடம் கொடேல் அப்படின்னா நன்னெறியை வந்து நமக்கு உணர்த்துது. அமிலம் காரம் பற்றிய புதிய கொள்கை வந்து என்னதுன்னா பிரான்ஸ்டட் லவ்ரி கொள்கை. அமிலம் காரம் பற்றிய புதிய கொள்கை வந்து பிரான்ஸ்டட் லவ்ரி கொள்கை. காமன் மேன் கார்ட்டூனின் தந்தை யார்? காமன் மேன் கார்ட்டூனின் தந்தை யார்னா ஆர்கே லக்ஷ்மன்.
அடுத்த கொஸ்டின், திராவிட மொழியியல் ஆய்வின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? திராவிட மொழியியல் ஆய்வின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கால்டுவெல். தென்னை மரத்தின் ஓலைகள் நில ஒளி மென்காற்றில் சலசலக்கும். இதில் உள்ள சலசலக்கும் அப்படின்றது இரட்டை கிளவி. சலசலக்கும் இரட்டை கிளவி அடுக்கு தொடர் தரையும். ஆக்சுவலாக இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது, அடுக்கு தொடரை பிரித்தால் பொருள் தரும். அடுத்த கொஸ்டின், ரஷ்ய புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் யார்? ரஷ்ய புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் ஜோசப் ஸ்டாலின். ரஷ்ய புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் ஜோசப் ஸ்டாலின். அடுத்த கொஸ்டின், கனியுண்டு இச்சொல்லின் இலக்கணம். கனியுண்டு அப்படின்றதுக்குரிய இலக்கண குறிப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ இதோட இலக்கணம் உரிச்சொல். இது என்ன சொல்? உரிச்சொல். அதுக்கடுத்து, அமிலத்துடன் பிராப்தலின் சேர்க்கும்போது கீழ்கண்ட எந்த நிறத்தை பெறுகிறது? அமிலத்துடன் பிராப்தலின் சேர்க்கும்போது கீழ்கண்ட எந்த நிறத்தை பெறுகிறதுனா, அமிலத்துடன் பிராப்தலின் சேர்த்தா அதுக்கு நிறமற்றதாக தான் இருக்கும். ஸோ விடை நிறமற்றது. அரசியல் அமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் 22 மொழிகள். நம்ம அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனைனா 22. தட்டைப்புழுவின் விலங்கியல் பெயர் என்ன? தட்டைப்புழுவின் விலங்கியல் பெயர் டீனியா. தட்டைப்புழுவோட விலங்கியல் பெயர் டீனியா. மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை 8. மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை 8. சோப்பு தயாரிக்க பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. சோப்பு தயாரிக்க பயன்படுவது எதுனா சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து, இந்து என்னும் ஆங்கில நாளிதழை தோற்றுவித்தவர். அதாவது இந்து அப்படின்ற ஒரு பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை. அது தோற்றுவித்தவர் யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர். செஸ் விளையாடு தோன்றிய நாடு. இது எல்லாருக்கும் தெரியும். செஸ் விளையாடு தோன்றிய நாடு இந்தியா தான். அடுத்து, காண்போம் படிப்போம் இப்பாடத்தலைப்பு தொடரில் அமைந்துள்ள இலக்கணம் முற்றெச்சம். காண்போம் படிப்போம் பாடத்தலைப்பு தொடரில் அமைந்துள்ள இலக்கண குறிப்பு என்னன்னா முற்றெச்சம். அடுத்து, நமது கால் பாதங்களில் எத்தனை எலும்புகள் இருக்கின்றன? நமது கால் பாதங்களில் எத்தனை எலும்பு இருக்குன்னா 16 எலும்புகள். பரம்பு மலையை ஆண்ட மன்னர் பரம்பு பாரி. ஆக்சுவலாக அந்த மலையிலே அந்த பேர் பாதி இருக்கும், பரம்பு பாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பொட்டாஸ் படிகாரம் ஒரு இரட்டை உப்புக்கள். பொட்டாஸ் படிகாரம் ஒரு இரட்டை உப்புக்கள். குளிரியல் எவ்வளவு குறைந்த வெப்பநிலையை உருவாக்க முடியும்னா 123 கெல்வின். குளிரியல் எவ்வளவு குறைந்த வெப்பநிலை உருவாக்க முடியும்னா 123 கெல்வின். போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் ஷேலின். ஆல்பர்ட் ஷேலின். திருக்கோவிலூர் பகுதியை ஆண்ட மன்னர் யார்? திருக்கோவிலூர் பகுதியை ஆண்ட மன்னர் காரி மன்னர். ஸோ இவரும் சிற்றரசர்களில் ஒருவர் தான். திருக்கோவிலூர் பகுதியை ஆண்டவர் யாருன்னா காரி மன்னர். நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை காரங்கள். நீரில் கரைஞ்சு ஹைட்ராக்சைடு அயனிகளை தந்துச்சுன்னா அவை காரங்கள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 4:5. மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை. ஆக்சுவலாக சம்மு இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வரும். ஆக்சுவலாக இவங்க 4 பங்கு இருக்காங்கன்னா இவங்க 5 பங்கு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ மாணவர்கள் 4னா மாணவிகள் 5. அப்போ அதிகமாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க 20னா இவங்க 25 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, அஜந்தாவில் உள்ள குகை கோவில்களின் எண்ணிக்கை 27. அஜெண்டாவில் உள்ள குகை கோவில்களின் எண்ணிக்கை 27. அடுத்த கொஸ்டின், இனிமை தமிழ்மொழி எமது என தொடங்கும் பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். இனிமை தமிழ்மொழி எது எமதுன்னு நினைக்கிறேன். அது என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகே, இது வரைக்கும் நம்ம 50 கொஸ்டின்ஸ் ஜிகேயில் பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.